உங்களுக்கு நிச்சயம் பண்ண அந்த கணவர் வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ வந்து அவர் டிஃபார்ம் தான் முடிச்சிருந்தாரு. அவர் சம்பளம் 10,000 தான் வாங்கியிருப்பாராட்டுங்குது. ஆனா என்கிட்ட 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேரு? மூர்த்தி. ம். அவர் வந்து 25,000 சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நிறைய பொய் தான் சொல்லியிருக்காங்களே தவிர உண்மையை யாரும் பேசல. இவங்க எவ்வளோ நகை போடுறேன்னு சொன்னாங்க, அவங்க எவ்வளோ நகை கேட்டாங்க அப்படின்றது எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாதுங்க மேம். கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, உனக்கு வந்து நகையே போடல, 15 பவுன் போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையே ஒரு யமனா வந்துச்சு என் வாழ்க்கைக்கு. 14 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணதே பெரிய யமன். தப்பு. அதுல நகை போடல, நகை மாமியார் வீட்ல போடலன்னு பிரச்சனை. பிரச்சனை. இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தீங்கல்ல நீங்க? ஆமா மேம். அப்போ ஸ்கூல்ல எல்லாம் எதுவும் சொல்லலையா டீச்சர்ஸ் எல்லாம் உனக்கு என்ன? யாருமே எதுவுமே சொல்லல. ஓகே, கிராமத்துறதால யாருமே எதுவுமே சொல்லல. படிப்பை மட்டும் விடாம 14 வயசுல 9th வந்து முடிக்கவே இல்லை, கம்ப்ளீட்டே ஆகலன்னு ஒரு எக்ஸாம் எழுதினாலும் அந்த லாஸ்ட் எக்ஸாம்ல, ஆனுவல் எக்ஸாம்ல. ஆனா அந்த ஒரு எக்ஸாமையாச்சும் முடிக்கணும்னு சொல்லி கல்யாணம் நடந்த அன்னைக்கு அந்த தாலியோடய போயிட்டு அப்படியே எக்ஸாம் எழுதணும்.